Hello students, welcome to Hiba Max. 10th standard science exam ஒரு வழியா எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது social exam. Science exam படிக்கும்போது social exam பத்தி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தீங்க. Science exam எப்படி எழுதிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண questions வந்ததா இல்லையா? 80+ எடுப்பீங்களா இல்ல சென்டம் எடுப்பீங்களா? இது எல்லாமே சொல்லுங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம் அண்ட் இந்த டைம்ல நமக்கு ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒரு வேலையா பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன்டா கடைசி எக்ஸாம் வந்துட்டான்னு இருக்கும். செகண்ட் திங் என்ன, 2 நாள் தாங்க எனக்கு, இந்த 2 நாள்ல எப்படிங்க சோஷியலை ஃபுல்லா நம்ம முடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் நான் ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் சரிங்களா. லாஸ்ட் சயின்ஸோட டைம் ஸ்கெடியூல் நிறைய பேர் பார்க்கல. ஸோ சோஷியலோடதையாவது பாருங்க. பிகாஸ் நமக்கு 2 நாள் டைம்ல நீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ண போறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் காலையிலேயே இந்த வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா. எல்லா எக்ஸாமுக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் தருவேன். பட் இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் முடிஞ்சா நான் நைட்டே வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா. நீங்க வந்து கிடக்குறேன்னு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வீடியோ பார்த்து எழுதி வச்சுடுங்க. 3 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 30 செகண்ட் அன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. அதனால தான் 3 o'clock இல்லைனா 5 o'clock மேலே தான் கொடுப்பேன். இப்போ நான் 3 o'clock ஏன் கொடுத்துருக்கேன்னா நமக்கு டைம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 1 மணி 2 மணி வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னா 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ 3 o'clock 6 o'clock வரைக்கும் சோஷியலில் எக்கனாமிக்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் எடுங்க. நான் சயின்ஸோட பிளான் கொடுக்கும் போதே சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்க வச்சுட்டேன். நான் அதுலேயே சிவிக்ஸோடது கொடுத்துருப்பேன், ஜியோகிரஃபியோடது கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். 3 o'clock 6 o'clock வரைக்கும் சோஷியல் எக்கனாமிக்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் முடிங்க போதும். 3 மணி நேரம் டைம் இருக்கு. 6 to 6:30 பிரேக் எடுத்துருங்க. 6:30 to 9:30 வந்து எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 1 3 வரைக்கும் இருக்க டீட்டெயில்ஸ். ஏன்னா அதிகமா இந்த 3 லெசன் தான் படிச்சிருப்போம். ஏன்னா ஒரு டீட்டெயில் கண்டிப்பா வந்துடும் அப்படின்ட்டு. பட் 4 and 5 படிக்கணும். அடுத்த நாளைக்கு அந்த டைம் கொடுத்துருக்கேன். 9:30 to 10 டின்னர் முடிச்சிடுங்க. 10 o'clock 11 o'clock 1 mark சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சேர்த்தே முடிச்சிடுங்க சரிங்களா. ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிச்சிடணும். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. 1 words நீங்க கடைசி டைம்ல தான் இன்ன வரைக்கும் 1 words நிறைய பேர் பாக்குறீங்க. அதுக்கான ரிசல்ட் நீங்க எக்ஸாம் எழுதும் போதே தெரிஞ்சிருக்கும். ஃபுல் மார்க் 1 wordsல எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரீகால் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே 1 markக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அடுத்து 31st காலையிலே சிவிக்ஸ் எடுத்துருங்க. சிவிக்ஸோட ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். 5 lessons முடிச்சிடலாம். காலையில 6 to 10 வந்து சிவிக்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா 10 to 10:30 பிரேக் சரிங்களா. அப்புறம் 10:30 1 o'clock வரைக்கும் சிவிக்ஸ் சாப்டர் 1 to 3 டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் இல்லாதது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 lessons முடிச்சிருங்க. அப்புறம் 1 o'clock to 1:30 வந்து பிரேக்கு. 1:30 to 3:30 வந்து சாப்டர் 4 and 5 சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட டீட்டெயில்ஸ். எந்த டீட்டெயில்ஸ்லாம் விட்டு வச்சிருக்கீங்களோ 2 லெசனோடது சேர்த்து நீங்க படிச்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் 3:30 to 4 வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. 4 to 6 வந்து இப்போ ஜியோகிரஃபி வந்துருக்கு. நான் லாஸ்ட்டாக தான் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கேன். ஒருவேளை ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்டே நீங்கள் படிக்கணும்னா படிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் சயின்ஸ் ஸ்கெடியூலில் கூட ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோகிரஃபி ஷார்ட் ஆன்சர்ஸ் சாப்டர் 1 7 வரைக்கும் 2 மணி நேரத்தில் தாராளமாக முடிக்கலாம். அண்ட் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் முடிக்கணும். அதுக்கப்புறம் ரீசனிங்கும் முடிச்சிடுங்க சரிங்களா. அடுத்து 6 to 6:30 பிரேக்கு. 6:30 to 9:30 வந்து ஜியோகிரஃபியோட டீட்டெயில் ஆன்சர்ஸ். ஸோ 3 hours டைம் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம படித்ததெல்லாம் அப்படியே டக்குன்னு டெஸ்ட் எழுதிடுங்க. படிக்காதது மட்டும் படிக்க டைம் எடுத்துகிட்டு எழுதுங்க. ஏன்னா 7 லெசனோட டீட்டெயில் ஆன்சரை 3 மணி நேரத்தில் முடிக்கிறது கஷ்டம். எப்படி பார்த்தாலும் கஷ்டம். ஸோ ஆல்ரெடி படித்ததை நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணிட்டு கிடக்குன்னு எழுப்பாங்க. 9:30 to 10 பிரேக் எடுத்துருங்க. 10 to 11 வந்து 1 mark ஜியோகிரஃபியோடது மட்டும்தான் சரியா. ஜியோகிரஃபியோடது மட்டும் தான் படிக்க டைம் இருக்கும். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டே. இந்த லாஸ்ட் டேல எப்பவுமே ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவோம். நீங்க படிக்கும் போதே தரோவா படிச்சிருங்க. திருப்பி நமக்கு ரிவிஷன் பண்ண டைம் காலையில தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 1st April அன்னைக்கு 6 AM to 10 AM ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 to 5 ஷார்ட் ஆன்சர்ஸ். படிக்கும் போதே நீங்க தெளிவா படிச்சிருங்க. திருப்பி ரிவிஷன் கொடுக்கணுன்ற மாதிரி படிக்காதீங்க. 10 to 10:30 பிரேக்கு. 10:30 to 1 PM ஹிஸ்ட்ரி சாப்டர் 6 10 வரைக்கும் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 5 வந்து இங்க படிக்கிறோம். அப்புறம் 6 to 10 வந்து அடுத்ததுல படிக்கிறோம். அப்புறம் 1 to 1:30 பிரேக்கு. 1:30 to 3:30 PM வந்து ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 to 5 டீட்டெயில் ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுக்குறேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ஸோட வீடியோ நெக்ஸ்ட் நான் தரேன். இம்பார்ட்டன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாததையும் படிக்கணும். அடுத்து 3:30 to 4 PM பிரேக்கு. 4 to 6 PM ஹிஸ்ட்ரி சாப்டர் 6 10 வரைக்கும் இருக்கிற டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிச்சிடுங்க. அப்புறம் 6 to 6:30 PM வந்து பிரேக் எடுத்துருங்க.
பிரேக் எடுத்துட்டு 6:30 PM to 9:30 PM டைம் லைனும் மேப்பும் முடிச்சுட்டு உங்களோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவிஷன் எதோடதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், ஏன்னா நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு படித்தோம், அப்போ அதை ரீகால் பண்ண டைம் தேவை. அதுக்கப்புறம் சிவிக்ஸ், அப்படியே ஆர்டராக படிங்க. அப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி இப்போ தான் படிச்சிருக்கோம், அதனால் அது காலையில் பார்த்துக்கலாம். 9:30 to 10 வந்து பிரேக்கு, 10 to 11 வந்து ஹிஸ்ட்ரி 1 மார்க்கு. அண்ட் நம்ம எக்ஸாம் அன்னைக்கு காலையில் ரிவிஷன் மறுபடியும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரீகால் பண்ணுமோ எல்லாமே பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளால முடியும். டைம் வந்து கம்மியாக இருக்குன்னு வரி பண்ணாதீங்க, சரிங்களா? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, ஏன்னா நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். இந்த 2 நாளில் இந்த ஃபுல் போர்ஷனை நீங்கள் சூப்பராக கவர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஷின்ஸுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸை பார்த்துடுங்க. 1 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால தான் ஒரு நாள் நைட்டு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் எக்ஸாம், ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிய போகிறோம், அது இதுன்னு எல்லா தாட்ஸும் வரும். பட் இருந்தாலும் இந்த 2 நாள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 11th செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஃபேர்வெல் பார்ட்டிஸ் எல்லாமே பண்ணிடலாம். நம்ம சேனலில் கூட ஒரு லைவ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு லைவ் வைக்கலாம். உங்களோட 10th எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, உங்கள் 10th ஜேர்னியில் நம்ம சேனலில் எப்படி யூஸ் ஆச்சா இல்லையா, இன்னும் சேனலில் என்னெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற சஜஷன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, ஒரு நாள் லைவ் வைக்கலாம், சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் 11th 12thலேயும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனல்லேருந்து வரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மேப் கொஷின்ஸ், டைம்லைனோடதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.